அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சுண்ணாம்பு உற்பத்தி தொழில் அழிவின் விளிம்பிற்கு சென்றிருப்பதால் தொழிலாளர்கள் மாற்று தொழிலை நாடியுள்ளனர். தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை வந்துவிட்டால் அனைத்து வீடுகளும் புது பொலிவுடன் காட்சியளிக்கும். இந்த பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் வீடுகளை சுண்ணாம்பை பயன்படுத்தி வெள்ளை அடிப்பது வழக்கம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி வளர வளர சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிலும் ஓரங்கட்டப்பட்டது. கிருமி நாசினியாகவும் வீடுகளின் சுவர்களுக்கு உறுதி தன்மையை கொடுக்கும் சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிலை இன்றும் கோவையில் ஒரு சிலர் தொடர்ந்து செய்து வருகின்றனர். சுண்ணாம்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஓடைக்கல் என்ற மூலப்பொருளை கோவைக்கு அருகே உள்ள பாப்பம்பட்டி, நீலம்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து கொண்டு வந்து சுண்ணாம்பாக தயாரித்து வருகின்றனர். ஆனால் வண்ணமயமான பெயிண்ட்களின் வருகை தங்களுடைய தொழிலை முடக்கிவிட்டதாக தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். முதல்ல நிறைய வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது, சாப்பிடறதுக்கு கூட நேரம் இருக்காது. நாங்க கார்த்திகை மாசம் இருந்து தை 1ஆம் தேதி வரைக்கும் நாங்க காலவாயிலே தான் இருந்துக்குவோம். நைட்டும் பகலும் இருந்து நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க. சிமெண்ட்டுக்கு பெயிண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நிறைய வந்துடுச்சு இல்லைங்க. ஒயிட் சிமெண்ட்டுக்கு ஜனதா அது வந்த பிறகு எங்களுக்கு வியாபாரம் இல்லைங்க. மாறி வரும் காலத்திற்கேற்ப கட்டுமான தொழிலிலும் பல்வேறு நவீன தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் சுண்ணாம்பு ஒட்டும் தன்மை கொண்டதால் வாடிக்கையாளர்கள் அதை விரும்புவதில்லை என்று கட்டட பொறியாளர்கள் தெரிவித்தனர். மக்களும் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் மெட்டீரியல் இம்ப்ரூவ்மெண்ட்ல போக ஆரம்பிச்சாங்க. அந்த சுண்ணாம்பை வச்சு ஒர்க் பண்றதுக்கு தயாரா இல்ல மக்கள் மனதில். பெயிண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்போ மெட்டீரியல் நிறைய வந்திருக்கு மார்க்கெட்ல. அதனால ஈஸியா அப்ளை பண்ணலாங்கிற ஒரு மோட்டிவ் வந்துச்சு. இது நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ எல்லா பில்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நவீன காலத்துல அப்படி கிடையாது. ஒரு பில்டிங்ல கிட்டத்தட்ட 10 கலர் வரைக்குமே எலிவேஷன்ல பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்ப எல்லா கலர்ஸுமே இந்த சுண்ணாம்புல நம்மளால கொண்டு வர முடியாது. ஒரு கம்பெனியில மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே கலர்ல கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்த கலர்ஸ்ல கொண்டு வர முடியும். அதனால இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா நார்மலா சுண்ணாம்புல இருந்து மாறி இதுக்காக போயிடுறாங்க. சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிலில் உள்ள இடர்பாடுகளை களைந்து அதனை நவீன காலத்திற்கேற்ப மாற்றும் நடவடிக்கையில் தொழில்நுட்பத்துறையினர் முயற்சி மேற்கொண்டால் அதனை வரவேற்போம் என்று தொழிலாளர்கள் கூறியுள்ளனர்.